ஊர் பேர் கிடையாது கேள்வி. நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஃபர்லு தொழுது முடித்த பின் அந்த இடத்திலிருந்து விலகிதான் சுன்னத் தொழ வேண்டும் என்று சொன்னீர்கள். அப்படியானால் முன் சுன்னத்து தொழுத பிறகும் அந்த இடத்தில் நகர வேண்டுமா? அது ஏற்கனவே ஒரு கேள்வி வரும் பொழுது நம்ம ஃபர்ல தொழுதுட்டோம் என்று சொன்னால் அதே இடத்தில் நீங்கள் சுன்னத்தை தொழுவாதீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு இடத்துல ஃபர்ல தொழுதுட்டோம்னு சொன்னால் என்ன செய்யணும்? அதே இடத்துல தொழுவுறதா இருக்கு, அதே இடத்துல தொழுவலாம். எப்படி தொழுவலாம்னு கேட்டால், ஏதாவது ஒரு உலக காரியத்தில் ஒரு பேசி விட்டு தொழுவலாம். லோகருடைய ஜமாத்தில் கலந்துட்டீங்களா, சலாம் கொடுத்துட்டாங்களா, பக்கத்தில் உள்ளவர்கிட்ட என்ன செய்யறது, நல்லா இருக்கலாம், இப்போ வந்து சோமா இருக்கீங்களா, வீட்டில் மோளம் சோமா இருக்கலாம், நேரத்தை விசாரிச்சு விட்டு அப்புறம் அதே இடத்த தொழுவலாம். அப்படி இல்லாமல் சேர்த்தோம்னா 2 தொழுகை ஒன்றாகிட்டீங்கன்னு வந்துடும். 2 தொழுகை ஒன்றாகிட்டீங்கன்னு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு தொழுகையோட ஒரு தொழுகை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து ஃபர்லுக்கு மட்டும்தானா, அல்ல ஒரு சுன்னத் தொழுது முடிச்ச பிறகு மேற்கொண்டு நஃபில் தொழு நினைக்கிறோம். அதாவது ஒரு ஃபர்லுக்கு பிறகு ஒரு சுன்னத்தான தொழுகையை தொழுகிறோம், அது தொழுது முடித்த பிறகு இன்னும் கொஞ்சம் நம்மளா விரும்பி தொழுவலாம்ல, எவ்வளோ நாளும் தொழுவலாம்ல, அப்படி நம்ம நினைத்து கொண்டு நஃபில் தொழுவ நம்ம ஆசைப்படுறோம். அப்படி நஃபில் தொழக்கூடிய நேரத்தில் வந்து அப்பவும் இடம் மாறணுமா என்றவங்க அதை வட்டி அந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அது வந்து அதில் ஆனால் ஹதீஸில் என்ன வாசகம் வருதுன்னு கேட்டால், ஃபைன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரனா பிதாலிக்க, இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு, இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் அவர்கள் மக்களுக்கு கட்டளை என்னவென்று கேட்டால், அல்லா தூசல சலாத்துன் பி சலாத்தின், எந்த தொழுகையும் எந்த தொழுகையோடும் சேர்க்கக்கூடாதுன்ட்டாங்க. ஃபர்லு சுன்னத்துலாம் பிரித்து காட்டலை. எந்த தொழுகையையும் எந்த தொழுகையோடும் சேர்க்கக்கூடாது. ஹத்தா நத்தக்கல்லம உனஹ்ருஜ, நம்ம பேசுகிற வரைக்கும் அல்லது இடத்தை விட்டு அப்புறப்படுற வரைக்கும் அப்படி சேர்த்து தொழக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இதை தான் ஆதாரமாக காட்டி சொன்னோம். ஆதாரமாக காட்டி சொன்ன ஹதீஸில் உள்ள வாசகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஃபர்லோட சுன்னத்தை சேர்க்காதீங்கன்னு சொல்லலை, எந்த தொழுகையோடும் எந்த தொழுகையும் சேர்த்துறாதீங்கன்னு வருது. அப்போ நீங்கள் லோகருடைய முன் சுன்னத்து பின் சுன்னத்து தொழுவுறீங்களா, தொழுது முடிச்சோன்னு நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்கோம், 2 ரக்காத் நஃபில் தொழும்னு நினைக்கிறீங்க, நவனு போய் தொழ வேண்டியதான். ஏன்னா அந்த தொழுகையோடு இந்த தொழுகையை சேர்த்துடக்கூடாது. சில தொழுகைகள் வந்து அதிக ரக்காத்து கொண்டதாக இருக்கும், இரவு தொழுகைலாம் தொழுவுறீங்க, அது ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கும் மாறிக்கிட்டு போக முடியாது, எல்லாம் சேர்ந்து ஒரு தொழுகை தான். நீங்கள் 8 ரக்காத்தோ 11 ரக்காத்தோ தொழுதிங்கன்னு சொன்னால் அது அந்த 8 ரக்காத்தையும் மாறி மாறி 2 நவண்டுட்டு போகக்கூடாது, எல்லாமே சேர்த்து ஒரு தொழுகது. சலாம் கொடுத்து விட்டாலும் அது என்னது, ஒரு ஒரே தொழுகை தான், சேர்த்து தொழுகை தான். அந்த மாதிரி இல்லாமல் வேறு பெயரில் நீங்கள் இந்த சுன்னத்தான தொழுகைக்கு பிறகு நஃபிலாக ஏதாவது தொழுக விரும்புனீங்க என்று சொன்னால் அப்போ என்ன செய்யக்கூடாது, சேர்த்து தொழுதக்கூடாது. ஒரு பள்ளி அசலுக்கு முதல்ல வர்றீங்க, வந்தோன்னு என்ன செய்கிறீங்கன்னா ஒரு தஹியத்துல் மஸ்ஜித்னு ஒரு தொழுவுறீங்க. மஸ்ஜித் ஒரு பள்ளிவாசல் நுழைஞ்சதுக்கு ஒரு தொழுகை இருக்குதுல்ல, அதை தொழுது விட்டீங்க. தொழுத உடனே முன் சுன்னத்தை மர தொழுவுறீங்க, அதுக்கப்புறம் ஃபர்ல தொழுவுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளிவாசலுடைய காணிக்கை தஹியத்துல் மஸ்ஜித் தொழுத இடத்துல அதை தொழுவாமல் கொஞ்சம் நவண்டு என்ன செய்யணும், முன் சுன்னத்தை தொழுவணும். ஆனால் இது எல்லாமே வந்து வாய்ப்பு இருந்தால் தான், அடர்த்தியான மக்கள் திரள் கூடி இருக்கிற நேரத்தில் நீங்கள் சுன்னத் தொழுது இன்னொரு இடத்த நவண்டு போகிறது கூட மாட்டான். பெரிய பெரிய மாநாடு கூட்டங்கள்ல எல்லாம் அது சாத்தியப்படாது. சாத்தியம் இல்லாட்டி விட்டுற வேண்டியதான். சாத்தியம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் வந்து நவண்டுக்கிறங்க, இல்லாட்டி பக்கத்தில் யார்கிட்ட பேசிட வேண்டியதானே. இந்த விஷயம் வந்து ஃபர்லுக்கு மட்டும் கிடையாது. அந்த வாசகம் எப்படி வருதுன்னா, அல்லா தூசல சலாத்தும் பி சலாத்தின், எந்த ஒரு தொழுகையும் எந்த ஒரு தொழுகையோட சேர்க்கக்கூடாது அப்படின்னு வர்றதுனால 2 சுன்னத்தான தொழுகைகள் கூட ஒன்றோடு என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது.